சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது வருகின்ற ஜூலை மாதம் 26ஆம் தேதி அன்று ரிஷபத்திலிருந்து மிதுனமனைக்கு பெயர்ச்சியாகிறார். அப்போ எதுவரைக்கு இருக்க போகிறார் அப்படின்னா மிதுனமனையில் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரை. ஸோ இந்த 26 நாட்கள் சுக்கிர பகவான் மிதுனமனையில் குருவோடு சேர்ந்து இணைவு பெற்று இருக்க போகிறார். அப்போ குரு சுக்கிரன் இணைவு நடக்கிறது. அப்போ இந்த குரு சுக்கிரன் இணைவால என்ன பலன் நமக்கு கிடைக்க போகிறது? அதில் சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 26/7/2025 31/7/2025 வரை மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 1/8 அதாவது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை திருவாதிரை நட்சத்திரம் அதாவது ராகுனுடைய நட்சத்திர காலில் பிரயாணம் பண்ணுறார். 12/8/2025 20/8/2025 வரை பார்த்தீங்கன்னா குருவினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார். ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கிர பெயர்ச்சியால் என்ன பலன் நமக்கு கிடைக்கப் போகிறது, என்ன மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது, எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு சிறப்பு என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேசராசி அன்பர்களே, சுக்கிர பெயர்ச்சியால் என்ன பலன்? ரிஷபத்திலிருந்து மிதுனமனைக்கு சுக்கிரன் இடம்பெயர்கிறார். அங்கே குரு பகவான் அமர்ந்திருக்கார். அப்போ சுக்கிரனும் குருவும் இணைந்திருக்க போறாங்க. எது எப்போ இருந்து அப்படின்னா ஜூலை மாதம் 26 ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரை இந்த 26 நாட்கள் குரு சுக்கிரன் இணைவு. ஸோ இந்த குரு சுக்கிரன் இணைவதால் மேசராசி என்பவர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுக்கிரன் என்பது இந்த மேசராசி என்பர்களுக்கு யார் அப்படின்னா 2க்குரியவன். தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தின் அதிபதி, திருமணஸ்தானத்தின் அதிபதி தான் சுக்கிர பகவான். அதே சமயம் குருங்கிறது யாருன்னா உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவனும் அவனே, விரயத்தை தரக்கூடியவனும் அவனே. அப்போ அந்த 2 கிரகங்கள் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த முயற்சி ஸ்தானத்தில் இணைந்திருக்கும் போது இந்த மேசராசி என்பவர்களுக்கு அபரிவிதமான தன வரவு கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது. பொருளாதார மேன்மையை தரும். ஏன் ஸ்ட்ராங்கா சொல்ற அப்படின்னா 2ஆம் அதிபதி தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் தனக்காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குருவோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சியால, உங்களுடைய செயல்பாடுகளால நிச்சயமாக பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தனம் பெருகும். நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், நீங்கள் எதை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதன் மூலமாக பணம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுடைய பாக்கெட்டை நிரப்பும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த தனஸ்தானத்தின் அதிபதியும் பாக்கியஸ்தானத்தின் அதிபதியும் ஒன்று கூடுறாங்க. ஒரு நல்லதல்லவா? அப்போ குருவருள், திருவருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. பெரிய மனிதர்களின் தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தும். 3ஆம் இடம் என்பது தொடர்புகள். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள். அப்போ கம்யூனிகேஷன் மூலமாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசத்துக்கு அமையும். அதுவும் புதனுடைய வீட்டில் குருவும் சுக்கிரனும் இணைகிறது. அப்போ நல்ல புத்திசாலித்தனத்தால, உங்களுடைய அறிவார்ந்த நுட்பத்தால பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் என்பது இருக்கு. எந்த இடத்தில் எதை பேசணுமோ அதை கச்சிதமாக பேசி காரியத்தில் சாதிக்கக்கூடிய ஆற்றல், வல்லமை இந்த காலகட்டம் உண்டு. ஏன்னா 3ஆம் இடம் என்பது வியாபாரம். வியாபார நுணுக்கங்கள் அளவுக்கு அற்புதமாக, அதாவது ஒரு வியாபாரத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நல்ல பிளான் போடுவாங்க. இந்த காலகட்டம் இப்படி தான் செயல்படுத்தணும், இப்படித்தான் பண்ணணும், இப்படி பண்ண நமக்கு சூப்பர் அப்படிங்கிற தன்மையை கொடுத்து உங்களுக்கு உற்சாகத்தை தரும். குரு அப்படிங்கிறது கடவுளினுடைய அனுகிரகங்கள், பெரிய மனிதர்களின் தொடர்புகள், ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசத்துக்கு நிச்சயமாக அமையும்.
ஏன்னா அற்புதமான 2 கிரகங்கள், தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய, திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசத்துக்கு அமையும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஒரு சிலர் சொந்த தொழிலை செய்யலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். அதுவும் கூட்டு தொழில் மூலமாக கூட்டாளிகளுடன் சேர்ந்து ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கும். கணவன் மனைவி செட்டில் ஆகலை அப்படின்னா செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு, வேலை மாற்றம், வேலை சார்ந்த விஷயத்தில் டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு. ஏன்னா 3ஆம் இடம் 9ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ சிறு தூரங்கள், தூரதேச பிரயாணங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும். சுகபோகங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரனுடன் பெரும் பணக்காரன் இணையும் போது வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தையும் தரும் இந்த காலகட்டம். அப்போ பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு சிறப்பு, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. பட் அகம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். அதாவது கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட போகணும். ஏன்னா அசுரகுருகத்துக்கு தலைவன் அந்த சுக்கராச்சாரியார், தேவகுருக்கு தலைவன் குரு. அப்போ அந்த இரண்டும் எதிரெதிர் தன்மை இருக்கின்ற காரணத்தால அந்த உறவுகள் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம், அதாவது விட்டு கொடுக்கணும்னா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈகோ கிளாஸ் இல்லாமல், கருத்து வேற்றுமை வராமல் இந்த காலகட்டம் நிச்சயமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த குரு சுக்கிரன் இணைந்தாலே பார்த்தீங்கன்னா, குரு சுக்கிரன் சேர்ந்தாலே சுகர் வரும். அப்போ ஏற்கனவே யாருக்காவது இந்த மேசராசி என்பவர்கள் சுகர் இருக்குதுன்னா இந்த காலகட்டம் கண்டிப்பாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இந்த மேசராசி என்பர்கள் யாருக்காவது சுகர் இருக்கிறது அப்படின்னா, ஏன்னா இந்த காலகட்டம் கொழுப்பு கூடும். அதாவது குருங்கிறது கொழுப்பு, அதாவது சுக்கிரனுங்கிறது சுகர். அப்போது நிச்சயமாக பிரச்சனையை கொடுக்குங்கிறது தான் அமைப்பு. அப்போ ஹெல்த்தும் சரியான உடற்பயிற்சியும் அமைத்து கொள்வது சால சிறந்தது இந்த மேசராசி அன்பர்கள். இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 26 ஜூலையிலிருந்து 31 ஜூலை வரை பார்த்தீங்கன்னா தன்னுடைய மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார், அதாவது செவ்வாய். அப்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு தேவையான, உங்கள் வீட்டுக்கு தேவையான, உங்களுக்கு தேவையான ஆடம்பரமான விஷயங்களுக்கு ஈடுபடுத்தி செல்லக்கூடிய அமைப்பு, அதாவது உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய தன்மை அந்த காலகட்டம் உண்டு. மதிப்பு, மரியாதை, கௌரவம், இந்த மாதிரி பெரிய மனிதர்களின் தொடர்புகள், பெரிய இடத்தினுடைய டச்சு, உங்கள் தொழிலுக்கு ரீதியாக அல்லது நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா உங்கள் பாஸோட ஒரு ரிலேஷன், இதெல்லாமே அந்த காலகட்டம் சிறப்பு பெறும். 1/8/2022, அதாவது ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி வரை ராகுவோட நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார் சுக்கிரன் ராகு. அப்போது கலைத்துறையில் உங்களுக்கு ஒரு உயர்வு கிடைக்கும். கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கலாம். பிரம்மாண்டமான தன்மை, இசை சம்பந்தம், ஏன்னா 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலே எழுத்து, இசை, கட்டுரை, காவியம், இந்த மாதிரியான விஷயத்தில் நிலைநிறுத்துவது, தன்னை நிலைநிறுத்துவது, தனக்கு தேவையான ஒப்பந்தங்களை எடுத்துக்கொள்வது, இந்த மாதிரி விஷயங்கள் சிறப்பு பெறும். அப்போ ராகு அப்படின்னாலே ஒரு பாம்பு கிரகம். அப்போ கலத்திரம் சம்பந்தப்பட்ட, பெண்களாக இருந்தால் ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், ஆண்களாக இருந்தால் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மேசராசி அன்பர்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா 12/8/2025 அதாவது ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் குருவோட நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார்.
அப்போ பாக்கியத்தை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. தன பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, திருமணம் சார்ந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, குழந்தை சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய அமைப்புகள், ஏற்கனவே அந்த உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கெல்லாம் அது சரியாகக்கூடிய அமைப்பு, தகப்பன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, தகப்பனால அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. ஸோ குரு சுக்கிரன் இணைவுள்ள இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வளர்ச்சியடையும், வேலையில் ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு பிடித்த சில நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சொந்த தொழிலை அமைக்கக்கூடிய யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லாபம், ஒரு ஜாக்பாட் அடிக்கிறது, நினைக்காமல் திடீர்னு பொருளாதாரம் உயர்வு பெறுவது, வளர்ச்சியை காண்பிப்பது. ஸோ இதெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை பெறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு குரு சுக்கிரன் இணைகிறதுனால ஒரு தடவை ஸ்ரீரங்கத்துக்கு சென்று வந்தாலே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும். அதே சமயத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு எடுத்துக்கொள்வதும், தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் பட்டு உடுத்தி சாத்தி, அதாவது தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் பட்டு வஸ்திரத்தை கொடுத்து ஒரு பூஜை நீங்கள் செஞ்சாலே உண்மையாகவே குரு சுக்கிரன் அமோகமான தனவருவை தரும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, என்ன டிகிரியில் இருக்கு, இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ சொந்த தொழிலை செய்யலாம், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும், எந்த கோர்ஸ் படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது, அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல, எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ இடமாற்றம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.